யார் அண்ணனா? நான் பார்த்தது இல்லைங்க. ரொம்ப ப்ரீ பிளான்டா கட்சி அமைச்சவர் வந்து விஜய் சார் தான். ஏன்னா பர்சனலாகவும் ஒரு தெரியும் நம்மளுக்கு. பட் எந்த விஷயம் பண்ணாலும் அதை ரொம்ப பொறுமையாக எடுத்து ஒரு 10-12 வருஷமாக அதுக்கான ப்ரீ பிளான் போட்டு சர்வே எடுத்து இன்னைக்கு கொடிய அவர் கொண்டு வந்த விஷயம் வரைக்கும் ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அந்த விஷயம் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷனாக இருக்கட்டும், எவ்வளோ விஷயங்கள் ஸ்டெப் பை ஓவர் நைட்டில் 6 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பித்து இன்னைக்கு அவர் வரல. அவர் ஒரு 10 இயர்ஸாக பிளாட்ஃபார்ம் பண்ணி தான் வந்திருக்காரு. அவருக்கு என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோங்கிறது கிளியராக தெரியும். ஏன்னா இன்னைக்கு 250 கோடி 300 கோடி ரூபா சம்பளம் வாங்குற ஒரு ஆர்டிஸ்ட் வர்றாருங்கிற போது இப்போ என்னை மாதிரி ஆளுங்கள்லாம் இப்போ நான் சொன்னேன்ல, இப்போ அரசியலில் இதெல்லாம் ரொம்ப சஃபர் ஆகும், பண்ண முடியாது. ஐயோ சினிமா போயிடுச்சு, அவங்க கூப்பிடல, அவங்க வந்து அந்த கட்சிக்காரங்க வந்து படம் எடுக்கிறாங்க, நம்மளை கூப்பிட மாட்டாங்க, அவங்க அதை சார்ந்தவங்க நம்மளை கூப்பிட மாட்டாங்க அப்படிங்கிற டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இருக்கும். பட் அந்த மாதிரி ஒரு இப்போ எப்படி ஒரு கமல் சார் ஆரம்பித்து அந்த பேலன்ஸ் பண்ணாரோ, விஜய் சார் அதுக்கு மேலே ஒரு படி ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஃப்ராங்க் எல்லாத்துமே தெரியும், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஏங்க அதாவது இங்கே பாருங்க, தூங்கு மூஞ்சி பூவா இருக்கட்டும், எந்த பூவா இருக்கட்டும், அது ஒரு பூ தானே. ஆமா, அதுவும் ஒரு பூ தான். அதுக்குன்னு ஒரு தன்மை இருக்கு, அதுக்குன்னு பயாலஜிக்கல் இது இருக்கு. அவர் சொன்ன விஷயங்களே இந்த போர் யானை அந்த மாதிரி விஷயங்களே ரொம்ப நல்லா இருக்கு. யாருக்குமே இது வந்து காமன், எல்லாமே காமன் தானே. இந்திய ப்ராஜெக்ட் ஏன்னா நான் வந்து நான் முதல்ல அவரோட சினிமாவில் நான் நடிக்கிறேன், ரொம்ப ஆசை எனக்கு. ஒரு டைம் வந்து பைரவான்னு நினைக்கிறேன், அதில் நான் பண்ண வேண்டிய படம் இவன் டேனியல் பாலாஜிக்கு பதிலாக வந்து நான் பண்ண வேண்டியது, அது பண்ண முடியலங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தம். நேராக அந்த ஷூட்டிங் போய் அண்ணன்ட்டு பேசினேன். அது குறித்து அவரோட நான் ஃபஸ்ட்டு சினிமாவில் பயணிக்கிறேன், அதுக்கப்புறம் அரசியலை பற்றி யோசிப்பேன். எனக்கு இப்போதைக்கு அரசியலில் எனக்கு பெரிய ஈடுபாடு கிடையாது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை மாற்றணும் ஒரு தரப்பு சொல்றாங்க, ஒரு தரப்பு மாற்றக்கூடாதுங்க. நீங்க அந்த கட்சியில் இருந்தாலும் உங்களோட கருத்து அவர் தான் இப்போ கட்சியில் இல்லைன்ட்டாரு. இல்லை அதாவது காலம் தான் முடிவு பண்ணணும். நான் வந்து இப்போ கட்சியில் இருக்கேன் இல்லைன்னா எதுவுமே நான் சொல்ல. இன்னைக்கு நான் ஒரு நடிகனா நான் இருக்கேன். என்னோட சர்வேயில் வந்து நடிகன், அந்த நடிகர்களுக்கு வந்து இன்னைக்கு பூஜை போடுறாங்க, என்னை வச்சு ஒரு 4 படம் எடுப்பாங்க, நான் எனக்கு அதில் சம்பளம் வரும், நான் ஒரு சர்வேல் ஆவேன். அந்த சர்வேலுக்கு இன்னைக்கு எனக்கு சினிமா தேவை. அரசியல் போயிட்டா நீங்கள் சோறு போடுவீங்கன்னா சொல்லுங்க, நான் அரசியல் போகிறேன். ஒரு 3 மாசம் முன்னாடி நீங்க சொன்னீங்க, என்ன வந்து ரொம்ப தப்பா எழுதுறாங்க, ரொம்ப விமர்சிக்கிறாங்க, அவங்களுக்கு நான் கவலைப்படுறேன். இப்போ வந்து அது மாதிரி நடக்குதா? ஏன்னா இப்போ அது மனநிலை மாற்றிட்டீங்களா? ஏன் நான் வந்து தேவையில்லாத விஷயத்துல வந்து தலையிட வேணாம், தேவையில்லாத விஷயங்களை கமெண்ட் பண்ண வேணாம், அதே மாதிரி ஒரு சார்ந்த விஷயங்கள் படம் நடிக்க வேணாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் முடிவு பண்ணியிருக்கேன். அதனால் இன்னுமே நான் நடிக்கக்கூடிய படங்கள் வந்து ரொம்ப காமனான படங்களாக இருக்கும். அது யாரை சார்ந்து இருக்காது, காமனாக இருக்கும். உங்களுக்கே புரிஞ்சிருக்கு நான் சொல்கிற விஷயம். அதனால் காமனாக இருக்கும். அதனால் இப்போ எனக்கு ஒரு விஷயம் அஃபெக்ட் ஆகுதுன்னா அது என்னை மட்டும் அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அது என்னோட மனைவி, என்னோட குழந்தைகள், எனக்கெல்லாம் இப்போ தான் சின்ன குழந்தைகள் எல்லாமே, ஓகேங்களா? அப்போ அவங்க வரைக்கும் அஃபெக்ட் ஆகும்போது வந்து அதோட பெயின் வந்து சரி நான் தைரியமாக நின்றுவேன். ஏன்னா ஃபேமிலியெலாம் சேர்ந்து அதை அஃபெக்ட் பண்ணும்போது அடுத்த கட்டம் அப்படிங்கிற போது அது கொஞ்சம் சர்வேலுக்கு ரொம்ப இடிக்கும். அதனால் இன்றைக்கி ரொம்ப யோசித்து நான் ஒரு நடிகனா எந்த அளவுக்கு அப்படிங்கிறது மொத்த ப்ரெஸ்ஸுக்குமே தெரியும். என்னோட நடிப்பு திறமை என்னன்னு அவங்களுக்கு தெரியும். நான் நல்ல நடிகனா இல்லையா அப்படிங்கிறது வந்து ப்ரெஸ்ஸுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவங்களே சில விஷயங்கள் சில படங்கள் என்னோட கேரக்டரை பாராட்டியிருக்காங்க, இது பண்ணுறேன். ஸோ அதை நான் வந்து ஒரு ப்ளஸ்ஸாக வச்சு இன்றைக்கும் காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கதைகளை தேர்ந்தெடுத்து நல்ல படங்கள் பண்ணணுங்கிற முடிவில் இருக்கேன். தயாரிப்பாளர் சங்கம் வந்து 1ஆம் தேதிக்கு மேலே ஸ்ட்ரைக் பண்ணணும் முடிவு எடுத்திருக்காங்க. ஆனால் நீங்கள் இன்னைக்கு பூஜை பண்ணுறீங்க. இல்லை அதுதான் நான் பூஜை இப்போ நான் ஃபஸ்ட்டு நான் சொல்லும் போது அவங்களோட நாம்ஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஷூட்டிங் ஷெடியூல் வச்சுப்போன்னு தான் சொன்னேன். நான் தயாரிப்பாளர் சங்கத்தில் இருந்திருக்கேன்ல, எனக்கு தெரியும். தினேஷ் ஃபோன் பண்ணார், பூஜைக்கு கார்டு வந்தோடனே அவங்க ஃபோன் பண்ணாங்க. நான் சொன்னேன் ஆரம்பிச்சாச்சு, உங்கள் நாம்ஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஷெடியூல் பண்ணிப்போம்னு சொல்லியாச்சு. விஷால் சார் சொன்னார் என்னன்னா இந்த எலெக்ஷன் ஸ்ட்ரைக்கு தேவையே கிடையாது, படம் எடுத்துடுறாங்க, அதை வந்து அவங்களால ரிலீஸ் பண்ண முடியும்னு அந்த ஆதங்கத்தினால வந்து இது மாதிரி ஸ்ட்ரைக்கை வந்து எல்லாம் பேசி விட்டாக்குறாங்க, இது தேவையே கிடையாதுன்னு சொல்லிட்டு காலையில் சொல்லியிருக்காரு. அது உங்களோட கருத்து? அவர் நடிகர் சங்கத்தில்னு சொல்லியிருப்பாரு. நான் ப்ரொடியூசர் கவுன்சிலில் இருந்திருக்கேன். ஸோ சில விஷயங்கள் வந்து அஃபெக்ட் ஆகிறதுனால தான் இவங்களும் இந்த ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. ஏன்னா நாங்கள் பார்த்துருக்கோம்ல எவ்வளோ, நான் வந்து ஆல்மோஸ்ட் என்ன நான் ஈசி மெம்பராக இருந்திருக்கேன், துணைத் தலைவராக இருந்திருக்கேன்.
பர்சனலாக எனக்கு தெரியும் அஃபெக்ட் ஆகிறதுனால தான் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. சில விஷயங்கள் ஒத்து போகாமல் இருந்திருக்கும். கியூப் பிரச்சனை இருக்குது, இன்றைக்கும் இருக்குது. ஆர்டிஸ்ட் விஷயங்கள் இருக்குது. ஏன்னா பல ஆசை ரெட் கார்டு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் ஒத்துழைக்காத போது அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்து இதுக்கு ஒரு கண்ட்ரோல் கொண்டு வர்றாங்க. அதாவது வரிசையாக படமாக எடுத்து இப்போ நீங்கள் சொன்னீங்களே சின்ன படம் எடுக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை, பெரிய படம் எடுக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை. ஓகேங்களா? இன்னைக்கு சின்ன படம் வந்து மஞ்சுமல் பாய்ஸு ஒரு 150 கோடி பிஸ்னஸ் ஆகிருக்கு. சின்ன படங்கள் ஜெயிச்சிருக்கு, ஒரு நல்ல வசூல் ரீதியை கொண்டு வந்திருக்கு. ஸோ இதை வந்து சின்ன படமோ வேற்றுமை இல்லாமல் எல்லா படமும் எல்லாரும் எடுக்கணும். அதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருக்கும், அதுக்காக தான் அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ கண்ட்ரோல். படம் எடுக்கக்கூடாதுன்னு விஷயம் கிடையாது, இது ஒரு கண்ட்ரோல். இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்ரி படம் தான். ஓகேங்களா? ஒரு சின்ன படத்தை ஒரு கொஞ்சம் ஜாஸ்தி. ஓகேங்களா? அப்போ இந்த படத்துக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கும், இந்த படத்துக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்கும், இந்த படத்துக்கு ஓடிடி சேட்டலைட்டு டிஜிட்டல் இதுக்குன்னு இருக்கும். இப்போ ஆஸ் ஆர்டிஸ்டாக எனக்கு எவ்வளோ பிஸ்னஸாக அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க ப்ரொடக்ஷன் காஸ்ட் போடுவாங்க. 4 நடிகர்கள் சேர்ந்து ஸ்ட்ரைக்கே காட்டுவாங்க. தனுஷ், சிம்பு, யோகி பாபு, கமலஹாசன் உட்பட இவங்க 4 பேர் தான் தமிழ் சினிமாவை எவ்வளவுக்காக ஸ்ட்ரைக் பண்ணாங்க. ஏன் அவங்க 4 பேர் இல்லை இதுக்காக ஸ்ட்ரைக் பண்ணணும் யார் சொன்னா உங்களுக்கு? அவங்க சொன்னதே தனுஷ் அடித்தான்னு சொன்னாங்க. இல்லைங்க, அது வந்து அதான் சொல்கிறேன்ல, சில இது இன்னைக்கு நடந்த விஷயம் கிடையாதுல்ல. பல வருடங்களாக அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. சில விஷயங்கள் கிளாரிட்டிக்காக பண்ணியிருப்பாங்க. எனக்கு அதை பற்றி எனக்கு டீட்டெயிலாக தெரில. இப்போ நான் போஸ்ட்டில் இல்லாதனால எனக்கு தெரியல. நடிகர்களும் தயாரிப்பாளர்களும் ஒற்றுமையாக இருக்கா தமிழ் சினிமாவில்? இப்போதைக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். சினிமாக்காரவங்களை பற்றி உங்களுக்கு தெரியாதானே? இன்னைக்கு இப்படி பேசுவோம், ஈவினிங் ஆனால் இதில் வந்து யாருமே வந்து எதிரியோ நிரந்தர நண்பர்லாம் கிடையாது. எல்லாருமே வந்து உங்களுக்கு சினிமாக்காரன்னு என்னோட நீங்கள் ஜாஸ்தியாக பார்க்குறீங்க டெய்லி. ஓகேங்களா? எப்படி வேணாலும் ஹேண்டில் பண்ணிட்டு போவோம். காலை ஈவினிங் ஆனால் கையை கொடுத்துட்டு போயிடுவோம். இதில் யாருமே அப்படி கிடையாது. கோட் படம் வந்து 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. கட்சி ஆரம்பிச்சு மாநாடு அறிவிக்கப்படுறாங்க. ஒருவேளை கோட் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா திமுகவுடைய டைட் கொடுப்பாங்களா அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களா? ஏன்னா தலைவா படத்துக்கு அதிமுக வந்து பேனர் அவங்க ஏன் கொடுக்க போறாங்க? எனக்கு தெரிஞ்சு உதயன் அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது. அவர் ஒரு நல்ல டைப்பு, எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு டெண்டன்சியில் இருக்கிறவர் உதய் சார். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராதுன்னு நினைக்கிறேன். நான் அப்பயே சொன்னேன்ல, அப்பயே எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. திருப்பி அதை பற்றி சொல்லி யாரோட மன உளைச்சலும் ஏற்பட வேணாம். நான் ஒரு நடிகன், அதை மட்டும் கேள்வி கேளுங்க. ஓகே ஓகே. தேங்க்யூ சார், தேங்க்யூ.